எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் திருச்சி பிரவீன். எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். தமிழக வெற்றி கழகம் அமைந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாதம் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் போட்டுட்ருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்து ஒரு மாதத்தினுள் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் செய்யணும்னு யாரும் எதிர்பார்க்கல. அதை எதிர்பார்த்து உடனடியாக யாரும் வாக்களிக்கலை. அந்த மாற்றங்கள் எதிர்வரும் காலத்தில் நடைபெறுங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருந்தால் நன்மையே. ஸோ உடனே இந்த ஒரு மாதத்தில் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வேண்டாங்க. நிறைய அரசு துறை சார்ந்த இடத்துல நிறைய வேலைகள் வேகம் எடுத்திருக்கு. நிறைய அப்ரூவல்ஸோட டவுன் டைம்ஸ் குறைஞ்சிருக்கு. நிறைய இடத்துல மக்கள் காசு கொடுத்து பார்க்க வேண்டிய வேலைகளுடைய அளவுகள் குறைஞ்சிருக்கு. நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலை, அந்த அளவுகள் குறைஞ்சிருக்கு. நிறைய அரசு அதிகாரிகள் மத்தியில் என்ன மாதிரியான ஒர்க்கை நான் ஃபார்வர்ட் பண்ணணுங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன தெரியுங்களா? த கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் சச் அ விஷன் நோபடி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அது அரசாங்க அதிகாரிகள் மத்தியில் என்ன மாதிரி நிலைப்பாடை நான் எடுக்கணுங்கிறத ஒரு கட்டம் சிந்திக்க வச்சுட்டுருக்கு, யோசிக்க வச்சுட்ருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாற்றத்தினுடைய முதல் படிங்கிறது சம்பந்தப்பட்ட அரசு துறை சார்ந்த மந்திரிகளோ சட்டமன்ற உறுப்பினர்களோ நினச்சா மட்டும் நடக்கிறது இல்லை. அதிகாரிகள் நடக்கணும். அந்த அதிகாரிகளை நினைக்க வைக்கணும். அந்த ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழகம் சிறப்பாக பண்ணியிருக்கு. நல்லா கூர்ந்து கவனிங்க, நல்லா ஆராய்ந்து பாருங்கள். நான் காவல்துறை சார்ந்த சில அதிகாரிகள், வேறு அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பர்சனலாக என்னோடய விஷயத்துக்காக பேசினப்போ எப்போவுமே ஒரு திமுகலேருந்து அதிமுகலேருந்து திமுக இருக்கும் பொழுது ஒரு சில விதமான நிலைப்பாடு இருக்கும். திமுக ஓகேப்பா, மந்திரிகள் சபையிலான ஒரு கவர்மெண்ட் நல்லா நடக்கும். அதிமுக அதிகாரிகள் தலைமையிலான ஒரு கவர்மெண்ட் இருக்கும். பெரிய மினிஸ்டர்ஸ் பவர்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் அது மக்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு தெரியுங்கிற மாதிரி இருக்கும். மாற்றி இப்படியே போயிட்டுருக்கும். இப்போ இருக்க கழக சூழல் அப்படி இல்லை. அதிகாரிகள் என்ன மாதிரி ஸ்டாண்டர்டாக எடுக்கணும்னு யோசிக்கிறாங்கல்ல, அந்த யோசனையின் அந்த சிந்திப்பு இருக்குல்ல, அந்த சிந்திப்பு தான் மாற்றத்தினுடைய முதல் படி. ஒரு புது சட்டமன்ற பேரவையோ ஒரு புது ஒரு முதல்வரோ இல்லை புதுசாக ஒரு விஷயமோ வந்துட்டால் உடனடியாக மாற்றம் வந்துடாது. அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் சிந்திக்கிறாங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய அரசாங்க அதிகாரிகள் நல்வழியில் இந்த கவர்மெண்ட்டை கொண்டு போகிற நிறைய விஷயத்தை பிளான் பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கு. ஸோ அந்த இடம் ட்ரிகர் ஆகிருக்கு இப்போ. ஸோ வீட்டு வசதி துறையில் சிஎம்டிஏயில் கிட்டத்தட்ட ஒரு வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் 2-3 நாளில் அவ்வளோ அப்ரூவல்ஸ் கிளியர் ஆகிருக்கு. இது எந்த மாதிரி வரலாறு முன்னாடி நடந்திருக்குன்னு யாராச்சும் சொன்னால் நல்லாயிருக்கும். அதை யாரும் சொல்ல தயாராக இல்லை. அண்டு நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் கீழ்நிலையில், ரொம்ப கீழ்நிலையிலேருந்து வர்ற அந்த மக்கள் கொடுக்குற லஞ்ச பணம், இந்த பணம், அந்த விஷயங்கள் குறைஞ்சிருக்குன்னு நிறைய மக்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி புகார் அளிக்கப்பட்ட புகார் 24 மணி நேரம் 48 மணி நேரங்கிற ஒரு கவர்னன்ஸ் கீழே நான் சொன்னேன் இல்லையா, அரசு துறையில் யாரெல்லாம் நான் ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் வேலை பார்க்கணுன்னு செயல்பட்ட ஒரு டீம் இருந்திருக்கும், அவங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமல் இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உண்டான டோர் விச் வாஸ் ஓப்பன்ட் ஆல்ரெடி. அந்த இடத்துல எல்லா ரெஸ்டரேஷனும் ஒரு என்னென்ன எஸ்எல்ஏக்குள்ளே நடக்கணுமோ அந்த எஸ்எல்ஏக்குள்ளேயும் அந்த எஸ்எல்ஏக்கு நியர்பையும் நடந்துட்டுருக்கு. இதுதான் முதல் கட்டமான மாற்றம். இந்த மாற்றத்தை கொண்டாடணும், வரவேற்கணும். இந்த அரசு இப்போ போயிடும் அப்போ போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகம் நான் முதல் பதிவில் எலெக்ஷன் ஓட்டு எடுத்த 2வது நாள் 3வது நாள் நம்ம பேசுகிறப்ப சொன்னோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அடுத்த 6 மாதத்திலோ 3 மாதத்திலோ இந்த ஆட்சி கவிழ்ந்தால் யாராலும் மாற்ற முடியாது. 150+ அப்படிங்கிற ஒரு சாலிட் மெஜாரிட்டியோட தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேசி அரசியல் செய்த தமிழ்நாடு, பேசாமல் ஒரு அரசியலை பார்த்துட்ருக்கோம். ஓகே, முதல்வர் ஒருத்தர் பேசலைங்கிறதுக்காக எல்லாருமே பேசாமல் இருப்பாங்கன்னு சொல்லலை. ஸோ அதுவும் மக்களுக்கு தேவை. இந்த அரசாங்கத்தினுடைய மாற்றங்கிறது நிறைய படிகளில் நடந்திருக்கு. ஒரு தலைமைச் செயலகம் நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்படி காலையில் வந்தோன்னே சும்மா நார்மலாக 2 பஞ்ச் ஒரு லஞ்சு அப்படி இல்லை, அந்த 2 பஞ்ச் ஒரு லஞ்சு அட்லீஸ்ட் அது நல்லா நடக்குதுன்னு பெருமைப்படுறோம். மார்னிங் ஒரு பஞ்சு, ஈவினிங் ஒரு பஞ்சு, நடுவில் ஒரு லஞ்சு, அந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரீம்லைனாக நடக்குது.
ஸோ ஒரு ஆஃபீஸ்க்கு மார்னிங் போயிட்டு ஒரு ஈவினிங் வர்ற மாதிரி ஒரு சிஎம் போடும். தலைமை போனால் எல்லாமே நடக்குங்க. இது மாற்றம். இந்த மாற்றத்தை வரவேற்கணும். இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உடனடியாக இந்த திட்டத்தை அறிவிங்க, அந்த திட்டத்தை அறிவிங்கன்னு கேட்டோ அதை எதிர்பார்த்தோ ஒரு மாதத்தில் என்னோடய ஒட்டுமொத்த பிரச்சனை தீர்ந்துடும், இல்லை 6 மாதத்தில் என்னோட தீர்ந்துடும், ஒரு மாதத்தில் என் வீட்டு சுமையெல்லாம் குறைஞ்சிரும் நம்பி எந்த மக்களும் வாக்களிக்கலை. நிறைய பேர் சொல்லுங்க கவர்ச்சி நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை கவர்ச்சியாக கூட இருக்கட்டும், அது ஒரு வாய்ப்பு. எந்த கவர்ச்சியின் மூலமாக ஏதோ ஒரு எல்லாருமே உள்ள நுழையிறதுக்கு இதுக்கு முன்னால் ஆண்டவர்களும் சரி, அதுக்கு முன்னாடி காலகட்டமாக சரி, எல்லாருக்குமே ஒரு அடையாளத்துக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. கவர்ச்சியை வத்து வைக்கல, அந்த கவர்ச்சியும் 25 வருஷ உழைப்பில் தான் உருவானதுங்கிறத எல்லாரையும் மறந்துட்டு பேசுகிறோம். சும்மா வந்துடல, எதுவுமே சும்மா வந்துடல யாரும். ஸோ சட்டை கிடச்சிருச்சு அப்படின்னு அடுத்தவங்க சட்டை எடுத்து போடுறது தான் தப்பே தவிர, தான் அந்த துறையில் சாதிச்சு 25 வருஷமாக ஜொலிச்சு நட்சத்திரமானதுக்கப்புறம் வர கவர்ச்சினால் ஒருத்தர் முதல்வரானா என்ன தப்பு? அவர் துறையில் ஒரு துறையை கொடுத்தா நான் சிறப்பாக அதில் நான் நிற்பேங்கிறத நிரூபிச்சிருக்காரு 25 வருஷம். ஸோ அவர்கிட்ட எந்த துறை இருந்தாலும் சிறப்பாக கொண்டு போக முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அவர் 25 வருஷமாக பதவி வகித்த ஒரு துறை. இது மேலே மறுபடியும் கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், வெளிவிடப்படும் கருத்துக்களை வெளியிட்டு பேசுகிற ஒரு அரசியலுங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியது. அமைதியாக இருக்க ஒரு அரசியலுங்கிறது ரொம்ப 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 வேறு மாதிரியானது. ஸோ அந்த ஒரு அரசியலை பார்த்துட்ருக்கோம், அப்படி ஒரு முதலமைச்சரை பார்த்துட்ருக்கோம். சில வருத்தங்கள் இருக்கலாம், முதலமைச்சர் பேசணும் எஸ், அது எல்லாருக்கும் நான் க்யூரியாசிட்டி. ஆனால் பேசாமல் பணியை செய்ய முடியும் அப்படின்னா நிறைய இடங்கள் நடக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கணும், அதை நம்ம வரவேற்கணும், அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.